தஸ்பீஹ் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வது. இது அல்லாஹ்வின் மேன்மையை அறிவித்து, அவன் எந்த குறையும் குறைபாடும் இல்லாதவன் என்று உறுதி செய்வது. அதாவது, அல்லாஹுக்கு எந்த துஷ்பண்பும் பலவீனமும் குறையும் சேராது என்பதே தஸ்பீஹ். தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. இது அல்லாஹ்வை அவனது முழுமையிற்காகவும் அவன் நமக்கு அளித்த அருள்களுக்கும் புகழ்வது. இவை இரண்டும் ஒருமித்து நிறைவானவை. தஸ்பீஹ் மூலம் அல்லாஹ்வை எந்த குறையுமற்றவனாக அறிவிக்கிறோம். தஹ்மீத் மூலம் அல்லாஹ்வை அவன் உன்னதத்திற்கும் அருளிற்கும் புகழ்கிறோம். இப்னு கசீர் கூறுகிறார், தஸ்பீஹ் என்பது அல்லாஹ்வை குறைபாடுகளிலிருந்து விடுவிப்பது. தஹ்மீத் என்பது அல்லாஹ்வின் மேன்மையும் அருளையும் புகழ்வது. இவை இரண்டும் சேர்ந்து நியாயத்தீர்ப்பு தினத்தில் தராசை நிரப்பும் மற்றும் வானமும் பூமியும் நிரம்பும் பெரிய திக்ர்கள். குர்ஆன் சான்று ஆயத் 30:17-18. ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்ஸுன வஹீன துஸ்பிஹூன் வலாஹுல் ஹம்து ஃபிஸ் ஸமாவாத் வல் அர்த். நீங்கள் மாலை பொழுதில் இரவு நேரத்திலும் காலை எழும்பொழுதிலும் அல்லாஹ்வை துதித்து மகிமைப்படுத்துங்கள். வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கே புகழ் உரியது. சுருக்கமாக, தஸ்பீஹ் அல்லாஹ்வை குறையிலிருந்து தூய்மைப்படுத்தல். தஹ்மீத் அல்லாஹ்வின் முழுமைக்கும் அருளுக்கும் புகழ். இவை இரண்டும் சேர்ந்து நம் தராசை நிரப்பும் மிகப்பெரிய திக்ர்கள்.